வணக்கம். ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். விவசாயத்திற்காக ₹1 கூட பணம் செலவு செய்யாமல் விவசாயம் செய்வது எப்படி? இதை அறிமுகம் செய்தவர் தான் சுபாஷ் பலிகர். இவர் என்ன சொல்றாருன்னா, லோக்கல்ல கிடைக்கக்கூடிய நேச்சுரல் ரிசோர்சஸ், எக்ஸாம்பிள் எர்த்வார்ம்ஸ், கவு டங், யூரின், பிளான்ட்ஸ், ஹியூமன் எக்ஸ்கிரீட்டா. ஹியூமன் எக்ஸ்கிரீட்டானா மனித கழிவுகள் வெளியேற்றம். இதை வைத்து விவசாயம் செய்வதுதான் ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங். இதுக்கு 4 பில்லர்ஸ் இருக்கு. முதல்ல என்னன்னா பிஜமிருதா. பிஜமிருதா அப்படின்னா என்னன்னா சீடு ட்ரீட்மெண்ட், நிலத்துல விதைகள் தூவுவது. அடுத்து ஜீவமிருதா, விதைகள் தூவியாச்சு, அதன் பிறகு அது மேல உரம், அதாவது நேச்சுரல் ஃபெர்டிலைசர் போடுறது ஜீவமிருதா. அடுத்தது முல்ச்சிங், முளைச்சு வருது இல்லையாப்பா, சீடுல இருந்து விதையில இருந்து முளைச்சு வர்றது முல்ச்சிங். அடுத்து வப்பாசா. வப்பாசா அப்படின்னா என்னன்னா சாயில எப்பவும் மாய்ஸ்சரோட வச்சுக்கணும்ன்றது வப்பாசா. நாம் இவ்வாறு செய்வதால் விவசாயிகளின் வருமானம் இரட்டிப்பாகுது. ஒண்ணு. ZBNF மிக முக்கியமான கொள்கை என்னன்னா, வாட்டர் பாடிஸ், ஏரி, குளம், குட்டை, இது எல்லாமே மழை வரும்போது அந்த நீரை சேகரிச்சு வச்சுக்கணும். நீருக்காக அதிகப்படியான பணம் செலவு செய்யக்கூடாதுன்றது ஜீரோ பட்ஜெட் நேச்சுரல் ஃபார்மிங்கோட முக்கியமான கொள்கை. 2018 வருஷம் ஆந்திர பிரதேஷ் அரசாங்கம் என்ன சொல்றாங்கன்னா, 100% நேச்சுரல் ஃபார்மிங் நான் 2024 அச்சீவ் பண்ணிடுவேன்னு சொல்றாங்க. அதாவது 80 லட்சம் ஹெக்டர்ல இருக்கக்கூடிய 60 லட்சம் விவசாயிகளை ZBNF மெத்தடுக்கு மாத்திருவோம்னு சொல்றாங்க. ஹிமாச்சல் பிரதேஷ், சத்தீஸ்கர், கேரளா, கர்நாடகா, உத்தரகாண்ட், இந்த ஸ்டேட் எல்லாமே இந்த சுபாஷ் பலிகரை கூப்பிட்டு எங்களுடைய விவசாயிகளுக்கும் இதற்காக ட்ரைனிங் கொடுங்கன்னு சொல்றாங்க. நிதி ஆயோக் மல்டி லொகேஷன் ஸ்டடி. நிதி ஆயோக் என்ன பண்றாங்க அப்படின்னா, எல்லா இடத்துலையும் நீங்க டெஸ்ட் பண்ணி பாருங்க. இந்தியா எழில் கொஞ்சம் இமயம் முதல் முக்கடல் சங்கமிக்கும் கன்னியாகுமரி வரை உள்ள இந்த பரந்த நிலப்பரப்பான இந்திய துணைக்கண்டம் முழுக்க நீங்க தேடி பாருங்க. இதுல எல்லா இடத்தையும் நீங்க செக் பண்ணி பார்த்துட்டு சொல்லுங்க, இந்தியா முழுக்க ZBNF மெத்தட் யூஸ் பண்ணலாமா பண்ண வேணாமா நிதி ஆயோக் சொல்றாங்க. இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச் முழுசா ZBNF ஸ்டடி பண்ணிட்டு, ZBNF ஒரு சக்சஸ்ஃபுல்லான விஷயம்தான், அதை நாம பயன்படுத்தலாம், ஃபர்தரா இதை இன்னும் நிறைய இடத்துக்கு கொண்டு போகலாம்னு சொல்றாங்க இந்தியன் கவுன்சில் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ரிசர்ச்.